கோபுரங்கள் சாய்வதில்லை. நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் தான் ஒரு வாரத்துல வந்துருவேன்ல செல்லம். யார் போன்ல செல்லம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த? அது அது பேஷண்ட். டெய்லி சிவாவை பார்த்துட்டு இருந்தேன், இப்ப பார்க்க முடியுது. அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். போய் சிவாவை பார்த்துட்டு வந்துடுவோம்மா. So instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who got it. Being negative when you should be getting after it. I got facts over tracks. This and that, speaking slow, speaking fast. I can roast, I can gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல? விளக்கேத்திட்டீங்களா? ஏத்திட்டோம். அம்மாடி 9 சுத்து கரெக்டா சுத்துனீங்களா இல்லையா? சுத்திட்டோம்பா. சாமி சத்த கொடுமா. எங்க வீட்டு கல்யாணத்தோட முதல் பத்திரிக்கை இது அம்பாளோட பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. சரி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ஓம் தேவ்யே நமः ஓம் துர்காயே நமः ஓம் திரிபுவனேஸ்வரியே நமः ஓம் யசோதா கர்ப்ப சம்பூதாயே நமः ஓம் நாராயண வரப்பிரியாயே நமः ஓம் மங்கல்யாயே நமः ஓம் குலவர்த்தின்யே நமः ஓம் ஆகாச காமின்யே நமः ஓம் வாசுதேவ பகின்யே நமः ஸ்ரீ துர்கா ஸ்தோத்திர சதநாமாவளி சமாப்தம் கர்ப்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தீர்வர்ஷஸ்வ மாயுஷ்யே மாரோக்யே மாவிதா சோபமானம் மதீயதே. தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் போமா. ஆரத்தி தொட்டு கும்பிடு. வர்ஷா நீயும் போமா. தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாவனசித்திரஸ்து. தீர்க்க சுமங்கலி பவ சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசம் பகவத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. வாங்க ரெண்டு பேரும் வந்து மாலையை மாத்திக்குங்க. பிரியா சந்துரு மாலையை மாத்திக்குங்க. கல்யாணம் மாதிரியே இருக்கட்டும். இதுலயே நீங்களே முதல் மாலையை மாத்திக்குங்க. போங்க. சரிங்கப்பா போமா. மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. சீர்வசஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி. மருமகளே வாமா.
நல்ல பொருத்தல்ல கொடுங்க வாங்கிக்கோங்க. கொடுங்க சாமி. இந்தாங்க. கொடுங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயத் சுபேந்திரியே பிரதிதிஷ்டதே. என்ன மாப்பிள்ள யோசனையா இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி மாலை மாத்திக்கிறது நம்ம குடும்ப வழக்கம் தானே. என்ன சரஸ்வதி, மாப்பிள்ளைகிட்ட இந்த முறையெல்லாம் சொல்றது இல்லையா? ஐயோ, மாப்பிள்ள பதட்டமா இருக்காரு. அவ கல்யாணம்ன்ற பேச்சு எடுத்தாலே பதட்டமாயிடுறான். என்னம்மா இந்த காலத்துல போய் இப்படி வளர்த்து வச்சிருக்க பையனை? மாப்பிள்ள தைரியமா மாலையை போடுங்க. அவ உங்களுக்கு முறைப்படும் தானே. என்ன மாப்பிள்ள மாலையை தவற விட்டுட்டீங்க? இல்ல மாமா, ஏதோ கை தவறி கீழே விழுந்துருச்சு. சாமி, இது அபசகுணம் ஆயிடுமா? சாமிக்கு முன்னாடி எது நடந்தாலும் அது நல்ல சகுனம் தான். மறுபடியும் மாலையை மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயத் சுபேந்திரியே பிரதிதிஷ்டதே. ஹலோ, இங்க பக்கத்துல தான் இருக்கு. வந்தாச்சா? ஓகே மாமா, பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் கிளம்பலாமா? என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? நானும் வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், டென்ஷனாவே இருக்கீங்க. இன்னும் பூஜை முழுசா முடியல மாப்பிள்ள, அதுக்குள்ள கிளம்புறீங்க. பத்திரிகையை வச்சு கும்பிடுறது தானே முக்கியமான விஷயம். இதுக்கெல்லாம் பொறுமையா இருந்தாகணும் மாப்பிள்ள. இல்ல மாமா, நான் வேலை விஷயமா வந்திருக்கேன். என்னால இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க புரிஞ்சுக்கங்க. பத்தாததுக்கு டிஎஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து வேற ஃபோன் வந்துருச்சு. நான் கிளம்பணும். மாப்பிள்ள, நான் வேணா டிஎஸ்பி கிட்ட பேசட்டுமா? இல்ல இல்ல, இது என்னோட வேலை விஷயம். நீங்க பேசுனீங்கன்னா அது தப்பாயிடும். நான் கிளம்புறேனே. என்னங்க, அவரு சொல்றது சரிதானே? அவரு வேலை விஷயத்துல சரியா தானே இருக்கணும். சரிங்க மாப்பிள்ள, நீங்க கிளம்புங்க. சரிங்க மாமா. மாப்பிள்ள, மதியம் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. நீங்க சாப்பிடலன்னா எங்களுக்கு வருத்தமா இருக்கும். சரி, வந்துடுறேன். மாப்பிள்ள, தங்கச்சி முடிச்சுட்டு வரட்டும், நீங்க கிளம்புங்க. இல்ல மாமா, நானே கூட்டிட்டு போறேன். வாங்கம்மா. வா பிரியா. வர வருஷா. வரேன்னு. சரி சரி வரேன் நீ. வாங்க. வரேன் மாமா. வரேம்மா. வரேன். அப்பா, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவர் வேலைன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. ரொம்ப சிரமப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காருல்ல, கொஞ்சம் அப்படிதான் இருப்பாரு. நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. ஆமாம்மா. சரிங்க ஐயரே, பூஜைலாம் முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சது. சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? க்ஷேமமா போயிட்டு வாங்க. சரி, நல்லது. வாங்க. வாமா, வாங்க. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதுமா. வா. டேய், நீ போய் காரை ரெடி பண்ண போ. சரிப்பா. ஹே மீரா. ஹேய் ஹேய், வாட் a சர்ப்ரைஸ். என்ன நீங்க வரேன்னு சொல்லவே இல்ல? வர்ஷா கிட்ட என் உட்பியை பார்க்க வந்தேன்னு சொன்னா நல்லா இருக்குமா? அவங்க ஃபேமிலியெல்லாம் வேற இருக்காங்க. வேண்டாம், அப்புறமா சொல்லிக்கலாம். அது இங்க என் கூட வேலை பார்க்குற ஒரு கொலீக் இருக்காரு, அவரை பார்க்க வந்தேன். அவரை பார்த்துட்டு அப்புறம் உன் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். நல்ல வேளை இங்கேயே பார்த்துட்டேன். அப்படியா? அப்பா, நான் மீரன் சொல்லுவேன்ல, என் ஃப்ரெண்டுப்பா. ஓ, கோயம்புத்தூர்ல ஒண்ணா படிச்சேன்னு சொல்லுவியே. அட, அந்த பொண்ணு தானா இது? மீரா, இது என் அப்பா, இது என் அம்மா, என் தங்கச்சி. ஹாய். ஹாய். நல்ல நாளா பார்த்து வந்திருக்கமா. இப்பதான் வருஷா சந்துரு கல்யாண பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஏய், 5 minutes முன்னாடி வந்திருக்கலாம்ல. வந்திருந்தேன்னா என்னோட உறுதியை பார்த்துருக்கலாம்.
அவர் இப்பதான் போனாரு. அவர் அடிக்கடி மிஸ் ஆயிட்டே இருக்காரே. சரி, நீ இப்ப என் வீட்டுக்கு வா. அங்க அவரு லஞ்ச் சாப்பிட வருவாரு. அப்பா அவரு மிஸ்ஸே ஆக மாட்டாரு. என்னோட கொலீக் வீடு வரைக்கும் போகணுமே. முதல்ல ஏன் வீட்டுக்கு வந்துட்டு போடி, அப்புறம் உன் கொலீக் வீட்டுக்கு போ. ஆமா மீரா, இன்னைக்கு நீதாம்மா எங்களுக்கு ஒரே கெஸ்ட். அவசியம் வீட்டுக்கு வரணும். வர்ஷா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா சிவா வீட்டுக்கு போறதா பெட்டர்னு நினைக்கிறேன். என்னடி யோசிக்கிற? சரி வா வா சரி போலாம்பா. பேங்க் எனக்கு லீவுடி. அப்படியா? அதான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். வா, வெல்கம் ஹோம். இதுதான் எங்களோட வீடு. எப்படி இருக்கு? நினைச்ச மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. உள்ள வந்து பாரு, இன்னும் சூப்பரா இருக்கும். ஹலோ ஹலோ சொல்லுங்க இன்ஜினியர் சார், பட்ஜெட்லாம் போட்டாச்சா? சார், போட்டுக்கிட்டே இருக்கேன் சார். உங்ககிட்ட ஒரு 2-3 மேட்டர் பேச வேண்டியிருக்கு. அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா பட்ஜெட்டை முடிவு பண்ணிடலாம் சார். சரி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? சார், நான் இப்போ நாவலர் தெருவில் இருக்கேன். ஓஹோ, அப்போ ஒன்று செய்யுங்க. சொல்லுங்க சார். நாவலர் தெருவில் நாம ரெகுலரா மீட் பண்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, ஆமா சார். நீங்க அங்கே வந்துருங்க. ஓகே சார், நானும் வந்துடுறேன். சரி, ஓகே, வச்சிடுறேன். கமலா, ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். என்னங்க டிஃபன் கூட சாப்பிடாம போறீங்க? ரொம்ப தூரம் போகலமா, பக்கத்து தெருவுக்கு தான் போறேன். மாப்பிள்ள வர்றதுக்குள்ள நான் வந்துருவேன். சரிங்க, சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. அப்புறம் மீரா, அப்பா, ஒரு நல்ல நாள்ல தான் வீட்டுக்கு வந்திருக்க. உங்க ஆன்ட்டி நல்லா சமைப்பா, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிங்கப்பா. கமலா, கேசரி, குலோப் ஜாமுன், பொங்கல்னு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணு. நல்ல விருந்து போல இருக்கணும். என்னங்க, அத நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிம்மா, அப்ப சரி, நான் போயிட்டு வரேம்மா. அம்மா, சாப்பாடு எப்பமா ரெடி ஆகும்? டிஃபன்லாம் பண்ணியாச்சுமா, ஸ்வீட் மட்டும் தான் பாக்கி. நீ மீராவை கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டு, அதுக்குள்ள நான் ரெடி பண்ணிடுறேன். சரிம்மா, வா மீரா, உள்ள போலாம். வா. இது என் தம்பி சந்திரோட ரூம். நல்ல பெருசா இருக்குல்ல? இடம் பெரிய இடமா, அதான் ரூம்ஸ் எல்லாத்தையும் பெருசு பெருசா கட்டிட்டாங்க. சரி வா போலாம். எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? மீரா, இந்த சைடு என் அப்பா அம்மாவோட ரூம் இருக்கு. நான் உனக்கு அதை அப்புறமா காட்டுறேன். முதல்ல என்னோட ரூம்க்கு வா, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். போய் அதை பார்க்கலாம். வா. அம்மாமா, கொஞ்ச நேரம் இருங்கம்மா. ஏன்? இல்ல, கொஞ்ச நேரம் இந்த ரூம் ஃபுல்லா காயட்டுமா. அதான் ஏன்னு கேக்குறேன். இப்பதான் தரைய தொடச்சு விட்டுருக்கேம்மா. காயறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்மா. இப்போ உள்ள போகாதீங்கம்மா. ஏன் ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? போக கூடாதுன்னு சொல்லலம்மா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போங்கன்னு தாம்மா நான் சொல்றேன். கால் தடம் பட்டுச்சுன்னா அம்மா மறுபடியும் மாப்பு போட சொல்லுவாங்கம்மா. அதுக்காக நான் என் ரூம்குள்ள போகாம இருக்க முடியுமா? அதுவும் என் ஃப்ரெண்டு வந்திருக்கிற சமயத்துல என்ன போக கூடாதுன்னு சொல்லுவியா? வர்ஷா, இந்த பொண்ணு இப்ப என்ன சொல்லிட்டா? இப்ப போக வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போங்கன்னு தானே சொல்றா. நம்ம பேசிட்டு இருப்போம், அப்புறம் போலாம். வா. நீ பண்ற காரியத்துக்கு உன்னை வேலையை விட்டு அனுப்பணும். என் ஃப்ரெண்டு சொல்றாங்கிறதுக்காக உன்னை விட்டுட்டு போறேன். ஜாக்கிரதை. ஒரு சின்ன விஷயம், இதுக்கு ஏன் இப்படி டிஸ்டர்ப் ஆகுற? அந்த ரூம் முழுக்க என்னோட உட்பி போட்டோ வச்சிருக்கேன். அது உன்கிட்ட காட்டணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அபசகுணமா அவ போகாதுன்னு சொல்லிட்டா. அதான் எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு.
இதுல என்ன அபசகுனம் இருக்கு வர்ஷா? ஒரு half an hour. பெருமைக்காகலாம் சொல்லல. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். என் would be சான்ஸே இல்ல. அவனை உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே எனக்கு நேர் ஆப்போசிட். வெரி கூல் guy, வெரி சாஃப்ட் நேச்சர். கொஞ்சமா பேசுவான். ரொம்ப புத்திசாலித்தனம். பேச்சுல வார்த்தையில ஒரு நீட்னஸ் இருக்கும். ஒரு கேரிங், லவ், கன்சர்ன் எல்லாமே இருக்கும். He is such a soft person. ஹே, ஏற்கனவே உன் உட்பியை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ இவ்ளோ சொல்றல்ல, உடனே வர சொல்லு. இன்னைக்கு நீ கண்டிப்பா பார்த்துட்டு தான் போகணும். பார்க்காம உன்னை யார் விட போறாங்க? யார் போன்ல? ஏற்கனவே வர்ஷா கிட்ட ஒரு கொலிகை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கோம். அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவோம். என்ன மீரா? யாரு? ஒரு கொலிகை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னல, அவர் தான் கால் பண்றாரு. ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி. சொல்லுங்க சிவா. இங்க வரேன்னு சொல்லியிருந்தா? நான் half an hour முன்னாடியே வந்துட்டேன் சிவா. ஓ அப்படியா? இங்க இருக்கிற குலந்தி அம்மன் கோயிலுக்கு போனேன். அங்க போனா என் ஃப்ரெண்டு வர்ஷாவை பார்த்துட்டேன். ஆஹா, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? சமாளிப்போம். நான் உன்னை இங்க தானே நேரா வர சொன்னேன். நீ எதுக்கு கோவிலுக்கெல்லாம் போன? அது இல்ல சிவா, அப்பதான் ஒரு வேண்டுதல் இருக்கு. முதல்ல அந்த கோவிலுக்கு போயிட்டு அப்புறமா மாப்பிள்ளைய பார்க்க போ அப்படின்னாரு. சரி சரி, இப்ப அப்பா எங்க இருக்காரு? இன்னைக்கு வீட்டுக்கு பிளம்பிங் ஒர்க்குக்கு ஆள் வந்துட்டாங்க. அவங்கள விட்டா பிடிக்க முடியாதுல்ல. கடைசி நிமிஷத்துல அப்பா கேன்சல் பண்ணிட்டாரு. சரி, இங்க பாரு மீரா, உன்னை பார்க்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நீ ஏதோ கிளம்பி இங்க வந்துட்டு இருக்கன்றதுக்காக தான் நான் ஒரு half an hour பெர்மிஷன் போட்டு இங்க வந்திருக்கேன். பேசாம நீ ஒண்ணு பண்ண, நீ பக்கத்துல விசாரிச்சனா ரெயின்போ ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ அங்க வந்துரு, சரியா? சரி சிவா. ஹலோ மீரா, ஒரு நிமிஷம். இத பாரு, நீ மட்டும் வா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர வேண்டாம். நான் உன்னை தனியா மீட் பண்ணணும், புரிஞ்சுதா? சரி சிவா, இப்பவே வந்துடுறேன். சரி, பாய். பாய். வர்ஷா, என்னடி உன் கொலிக்கு என்ன சொன்னாரு? உடனே வந்துட்டு போன்னு சொல்றாரு வர்ஷா. இல்லனா மீட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. பாத்தியா, இன்னைக்கு இருந்து என் உட்பிய பார்த்துட்டு போன்னு சொல்றேன். நீ உடனே போறேங்கற. வர்ஷா ப்ளீஸ், இந்த மீட்டிங் ஒன்லி half an hour தான். உன் உட்பி வரதுக்குள்ள நானே வந்துருவேன். அவ்வளவு நேரம்லாம் ஆகாது. சரி, எங்கன்னு சொல்லு. நானே வந்து டிராப் பண்ணிட்டு அப்புறம் பிக்கப் பண்ணிக்கிறேன். வர்ஷா ப்ளீஸ், ரொம்ப பர்சனலான மேட்டர் பேசணும். அதனால நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேனே. இந்த செங்கல்பட்டுல நீ அட்ரஸ் எப்படி தேடுவ? உங்க ஊர் ஆட்டோக்காரங்கெல்லாம் வெரி பிரில்லியன்ட். சொன்னா கொண்டு போய் உடனே டிராப் பண்ணிடுறாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை வர்ஷா. நான் போயிட்டு வந்துடுறேன். பெர்மிஷன் மட்டும் கொடு ப்ளீஸ். சரி, நீ போயிட்டு சீக்கிரமா வா. ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். பாய். இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி சொல் பேச்சு கேட்காம இருக்காங்க? இந்த மீராவை ஊர்லயே இருக்க சொன்னல, அவ ஏன் அதை மீறி இங்க வரா? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா பிரச்சனை ஆகுதுன்னு நானே இங்க வந்து இருந்தா இந்த மீரா பிரச்சனையை தேடி வரானே. கல்யாணம் வரைக்கும் இந்த விஷயத்தை கட்டி காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. இவன் வேற. சொல்ற மச்சான். என்ன மச்சான், செங்கல்பட்டுல ஜாலியா இருக்க போல? இங்க இருந்த வரைக்கும் உண்மை தெரிஞ்சிருமோ, முட்டு உடஞ்சிருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறமாவது நிம்மதியா இருக்கியா? வேலைக்கு மாமனார் வீட்ல இருந்து ஸ்பெஷலா சாப்பாடு வந்திருக்குமே. நான் எங்கடா ஜாலியா இருக்கேன்? அந்த ஆண்டவன் எனக்கு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. நெருப்புல உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்டா. என்னடா சொல்ற? அங்கதான் இப்போ மீராவால பிரச்சனையே இல்லையே. வர்ஷா உன்னை பார்க்க வருவா, அவ்வளவுதானே? அவ ஒருத்திய சமாளிக்கிறது ஈஸி தானடா. நானும் அப்படித்தான்டா மச்சான் நினைச்சேன். ஆனா மீரா இங்க வந்துட்டா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. டேய், என்னடா சொல்ற? மீரா அங்க வந்துட்டாளா? ஆமாடா மச்சான், நாங்க முதல் பத்திரிக்கை வைக்கணும்னு எங்க குலதெய்வ சன்னதியில ஒரு சடங்கு செய்ய போயிருந்தோம். பார்த்தா மீரா அந்த கோயிலுக்கு வந்திருக்கா. மீரா அங்க வந்துட்டாளா? ஆமாடா மச்சான், மீரா அங்க வந்தது என்னோட தலைவிதி போல இருக்கு. நீ சொல்றது உண்மைதான்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த குட்டு உடையிறது விதி போல இருக்கு. நீ விதியில இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறல்ல, அதான் உன்னை துரத்தி அடிக்குது. பேசாம நீ யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட உண்மையை சொல்லிடுறா. இல்லனா உண்மை தெரியற அன்னைக்கே ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமாடா மச்சான், ஆனா மீரா விஷயத்துல கமிஷன் சொன்ன பிளானை தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். சிவா,
ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுடா. 2 பேரும் அங்க இருக்கிறத நினைச்சா எனக்கே திக்கு திக்குன்னு இருக்கு. சரிடா மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மீரா கிட்ட பேசினேன். அவளும் என்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கா. சரிடா, பாய். என்ன குணா, இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரையே டிசைன் பண்ணாம இருக்கோம். அதை விட்டுட்டு நீங்க வேற எதையோ டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சார், நான் நெசசிட்டி அடிப்படையில் ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி திங் முறைப்படி வாஸ்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால தான் சார் குழப்பமே வருது. அதுக்காக வாஸ்து பார்க்காம இருக்க முடியுமா? காலத்துக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம கட்ட போறோம். அதை யாராவது குறை சொல்லிடக்கூடாதுல்ல. வாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு மீரா வெளியில போயிருக்கா. இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க வந்துருவா. அவ வந்த உடனே சேர்ந்து நம்ம சாப்பிட போறோம். சரி, ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க.